மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆம் ஆத்மி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகள் ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து தங்களுடைய ஆதரவை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆம் ஆத்மி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகள் ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து தங்களுடைய ஆதரவை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் உள்ளதால் ஆம் ஆத்மி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகள் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சிகளுக்கு எண்ணிக்கையில் அடிப்படையில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் மேலும் திமுகவிற்கு ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மை செய்தி. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், கூடுதல் தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எண்ணிக்கை அளவிலான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து எந்தெந்த தொகுதி என்பது தொடர்பான ஆலோசனை என்பது நடைபெற்று இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியோருக்கு தலா 2 இடங்கள் மக்களவை தேர்தலில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த இடங்கள் என்பதற்கான ஒப்பந்தம் என்பது இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இதற்காக சற்று நேரத்திற்கு முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகளும் வர இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரை இதற்கு முன்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது சிபிஎம்முக்கு 2 தொகுதிகளும், சிபிஐக்கு தலா 2 தொகுதிகள் என ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் பல்வேறு தொகுதிகள் தங்களுக்கான பரிந்துரையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிபிஐ கட்சிக்கு கடந்த முறை வழங்கப்பட்டது போன்ற திருப்பூர், நாகப்பட்டினம் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போல சிபிஎம்ஐ பொறுத்தவரை கடந்த முறை ஒதுக்கப்பட்ட மதுரை அதிகபட்சமாக ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், தற்போது கடலூர் ஒதுக்கப்படுவதற்கான அதிகபட்சமாக வாய்ப்பு இருப்பதாகவும், ஆனால் தென்காசி தொடர்பான கருத்துக்களும் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதிகபட்சமாக கடலூர் ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆக கடந்த முறையை பொறுத்தவரை சிபிஎம் என்பதற்கு கோவை ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த முறை அதில் திமுகவை போட்டியிடுவதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக சிபிஎம்முக்கு கோவை ஒதுக்குவதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவே தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 இடங்களில் எந்தெந்த இடங்களில் கொடுக்கப்படுகிறது என்பது தொடர்பான முடிவெட்டப்பட்டு இப்போதே சற்று நேரத்திற்குள் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கின்றது. இதே போல மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் திருச்சி தொகுதி ஒதுக்கப்படுவதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூட்டணி பேச்சுவார்த்தையின் பொழுது தகவல்கள் வெளியாயிருந்தது. இன்றும் அது இறுதி செய்யப்பட்டால் ஒரு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நிலையில் தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தொடர்ந்து இடங்கள் கேட்கப்பட்டிருந்தாலும் கட்சியினுடைய ஆதரவு என்பது திமுக கூட்டணிக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாகவே தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சியினர் தங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். இருந்தாலும் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தான் ஆம் ஆத்மி மற்றும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் ஆதரவு தெரிவித்திருக்கிறதா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக கூட கட்சியினுடைய மத்திய மாநில கமிட்டியை சேர்ந்த ஃபார்வர்ட் பிளாக் மாநில கமிட்டியை சேர்ந்த கர்ணன் ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேரடியாக அவருடைய நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக அதே போன்ற ஆம் ஆத்மி மாநில தலைவராக இருக்கக்கூடிய வசீகரன் முதலமைச்சரை சந்தித்து தன் ஆதரவையும் தெரிவிக்க இருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்காகவே சற்று நேரத்திற்கு முன்பாக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் அடுத்தடுத்ததாக நடைபெற இருக்கிறது. தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 இடங்கள் எந்தெந்த இடங்கள் என்பது அடையாளம் காணப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் சற்று நேரத்துக்குள்ளாக கையெழுத்தாக இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றது ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு 10 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ அந்த இறுதி ஒப்பந்தம் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றது எப்போ அடையாளம் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அன்புச்செல்வன்? அதாவது இதற்கு முன்பாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அதே போன்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் கட்சி ஆகியவற்றுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அப்போதே ஒப்பந்தம் கையெழுத்தானது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருந்தது. சிபிஎம், சிபிஐ, மதிமுக, காங்கிரஸ் மட்டுமே எண்ணிக்கை அடிப்படையிலான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. எந்த இடங்களுக்கான பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பது சிபிஎம், சிபிஐக்குள்ளாக முடிவர இருக்கிறது. இதைத் தொடர்ந்து காங்கிரசுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில்
எந்தெந்த இடங்கள் என்பது அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை 9 இடங்கள் எந்த இடங்கள் அடையாளம் காண வாய்ப்பு இருக்கிறது. கடந்த முறை ஒதுக்கப்பட்ட இடங்களிலேயே அதிகபட்சமான வாய்ப்புகளும், கடந்த முறை திமுக போட்டியிட்ட இடங்களில் குறிப்பாக அந்த திண்டுக்கல் உள்ளிட்ட 2 இடங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திண்டுக்கல், தென்காசி போன்றவை இந்த முறை காங்கிரஸ் கொடுக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இவை அனைத்துமே பிற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் அனைத்து முடிந்ததற்கு பின்பாக அடுத்த கட்டமாக காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அப்பொழுது அவர்களுக்கான தொகுதி ஒதுக்கப்பட்டதற்கு பின்பு திமுக தங்களுக்கான தொகுதிகளாகவும் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறது. இவை அனைத்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டு விரைவில் ஒரு முடிவெட்டப்படும். அதுவும் இன்றோ அல்லது நாளையோ கூட காங்கிரசுடனான பேச்சுவார்த்தையின் போது எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு ஏதேனும் உத்தேச பட்டியல் சொல்லப்பட்டிருக்கா? அது குறித்த தகவல் இருக்கா? இல்ல, காங்கிரஸை பொறுத்தவரை கடந்த முறை நாம் பார்க்கும் பொழுது ஒதுக்கப்பட்ட தொகுதியும் கொள்ளாமல் தற்போது அவர்களுக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்புகளாக இருக்கக்கூடியது கன்னியாகுமரி, விருதுநகர், மயிலாடுதுறை, ஆரணி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் அல்லது தேனி, திருவள்ளூர் அல்லது தென்காசி, கடலூர் அல்லது கோவை போன்ற தொகுதிகளை காங்கிரஸ் ஒதுக்குவதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கடந்த முறை ஒதுக்கப்பட்டதில் 9 இடங்களில் ஒரு 8 அல்லது 7 இடங்கள் கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதிகளாகும். தற்போது ஒரு 2 இடங்கள் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று திமுகவை பொறுத்தவரை கடந்த முறை 20 இடங்கள் இருந்த இடத்தில் தற்போது 21 இடங்களாகும். அந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு 2 இடங்கள் அல்லது 3 இடங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்போ திமுக கூட்டணியை பொறுத்தவரை இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றது நாளைக்குள்ளாக ஒரு இறுதி முடிவு எடுக்கப்பட்டுவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அன்பு செல்வன்? கண்டிப்பா. ஏனென்றால் கூட்டணி கட்சிகளுக்கு அனைத்திற்குமே எவ்விதமான சிக்கல்கள் இல்லாமல் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று தொகுதி பங்கீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதிகபட்சமான தொகுதிகள் ஒதுக்கப்படக்கூடிய காங்கிரசுடனான பேச்சுவார்த்தை மட்டுமே இறுதியாக இருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு அனைத்தும் இன்று முடிவுற்று ஒப்பந்தமும் கையெழுத்தாகக்கூடிய நிலையில் தான் அடுத்த கட்டமாக காங்கிரசுடன் முடிவுற்று ஒரு நாளையே அதிகபட்சமான முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி தொகுதிகள் அனைத்தும் முடிவுற்று வேட்பாளர் பட்டியலை வெளியிடக்கூடிய திட்டமிட்டுதான் இந்த அளவிற்கான பேச்சுவார்த்தையும் ஒரு சுமூகமான முடிவும் எட்டப்பட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளை பொறுத்தவரை திமுக முழுவீச்சில் தயாராகி கொண்டிருக்கிறது. அன்புச்செல்வன், இப்ப திமுகவை பொறுத்தவரை 21 தொகுதிகளில் போட்டியிட போறாங்க. இப்ப அந்த தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இறுதி வடிவத்திற்கு வந்துட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா நாம? திமுகவை பொறுத்தவரை சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 3 தொகுதிகளிலுமே திமுகவை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், நீலகிரி, பொள்ளாச்சி ஆகிய இடங்கள் என்பது மாற்றமில்லாமல் இருக்கிறது. திண்டுக்கல், கடலூர், மயிலாடுதுறை ஆகியவற்றில் மாற்றம் இருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்டதிலே அவையில் முதலிடத்தை திண்டுக்கலை பொறுத்தவரை காங்கிரஸ்கானவும், கடலூரை பொறுத்தவரை சிபிஎம்முக்காகவும், மயிலாடுதுறை பொறுத்தவரை காங்கிரஸ் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த முறை தஞ்சாவூர், தூத்துக்குடி போன்ற தொகுதிகளும் தென்காசியை பொறுத்தவரை காங்கிரஸ் ஒதுக்கப்படுவதற்கான இருப்பதால் மாற்றம் ஏற்பட இருக்கிறது. திருநெல்வேலி, பெரம்பலூர், கோவை போன்ற இடங்களில் திமுகவை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறாக பார்க்கும் பொழுதுதான் ஒரு 21 இடங்களில் திமுக உறுதியாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட சூழ்நிலையில் இந்த முறை விசிக தங்களுடைய தனி சின்னத்திலும் மதிமுகவும் தங்கள் சின்னத்திலேயே போட்டியிடுவதற்காகவே ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் திமுகவை பொறுத்தவரை உதயசூரியன் சின்னத்தில் அதிகபட்சம் 21 இடங்கள் கண்டிப்பாக போட்டியிடும். அதில் கடந்த முறை போட்டியிட்ட இடங்களில் ஒரு 4 இடங்களிலே மாற்றங்கள் இருக்கும் எனவும் தகவல்கள் வெளியாகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.